இந்த மைக்ரேன் ஹெட்டேக் ஏன் எப்போதுமே ஒன் சைடடாகவே இருக்குங்க? மைக்ரேன் ஹெட்டேக் ஏன் ஜென்ரலாகவே ஒன் சைடடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மைக்ரேன் அட்டாக்ஸ் வரப்போ ஏன் மேம் அந்த பர்சன் வந்துட்டு நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ மைக்ரெயினில் நம்மளுக்கு ஆல்ரெடி நர்வ் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் முடிஞ்சக்கப்புறமும் வந்துட்டு மைக்ரேன் பெயின் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏன் மேம்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்னால மைக்ரெயின் வருது அப்படின்னு பார்த்தோம். இப்போ பேரண்ட்ஸ்க்கு மைக்ரேன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சில்ட்ரனுக்கும் அது வருமா? ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் கண்டிப்பாக ஒரு அப்போ கம்பேரிட்டிவ்லி மென்னை விட விமெனுக்கு தான் வந்துட்டு மைக்ரேன் அதிகமாக எஃபெக்ட் பண்ணுதா? ஆமாம், ஜென்ரலாகவே மென்னை விட விமன் ஆர் மோர். மைக்ரேனுக்கு எப்போவுமே பெயின் கில்லர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் தான் ஒரே ஆப்ஷனாக மேம்? எனக்கு இப்போ இந்த பெயின் ரொம்ப நேச்சுரோபதியில் மைக்ரேனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. Welcome to Dr. Aishwarya's Wellness Code, where we decode your health naturally. I'm Dr. Swati. மைக்ரேனும் ஜஸ்ட் அனதர் ஒரு ஹெட்டேக்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இருந்தால் ஏன் மைக்ரேனால் அஃபெக்ட் ஆகுறவங்க இந்த அளவுக்கு சஃபர் ஆகணும்? ஸோ மைக்ரேன் கண்டிஷனில் நம்ம பாடியில் என்ன நடக்குது, அதை பற்றி இருக்க காமன் டவுட்ஸ்க்கு இன்றைக்கி செஷனில் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம். ஹாய் மேம், மைக்ரேனுன்றது நார்மல் ஹெட்டேக்கோட சிவியர் வெர்ஷனா? மைக்ரேன் ஹெட்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு க்ரானிக் நியூராலஜிக்கல் கண்டிஷன் சொல்லலாம். இதில் நம்மளுடைய பெயின் ப்ராசஸிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு பிளட் வெசலில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால வருது அப்படின்னு சொன்னாங்க. நவ் ஸ்டடீஸ் ஹவ் கன்ஃபார்ம் தட் இட்ஸ் a நியூராலஜிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது. இப்போ நார்மல் ஹெட்டேக்கும் மைக்ரெயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஹெட்டேக் வந்து ரொம்பவே மைல்ட் டு மாடரேட் ரேஞ்சில் தான் இருக்கும். பட் மைக்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு மாடரேட் ஃபார்மில் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சிவியராக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நார்மல் ஹெட்டேக்கில் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும், யாரோ பிடிச்சி அழுத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப இல்லை சைனசைட்டிஸ் அந்த மாதிரி பார்த்தோன்னா பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மைக்ரெயினில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ராபிங் ஹெட்டேக் இருக்கும், அதாவது யாரோ பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி பெயின் இருந்தது அப்படின்னாலே அதை நம்ம மைக்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா மைக்ரெயினில் வந்து சம்டைம்ஸ் ஆரா இருக்கும். நார்மல் ஹெட்டேக்கில் யூஸ்வலி தேர் இஸ் நோ ஆரா அட் ஆல். பேக் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும், நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் மைக்ரெயினில் ரொம்ப காமனாக இருக்கும். வேறஸ் இதெல்லாம் வந்து நார்மல் ஹெட்டேக்கில் இருக்காது. மைக்ரெயினில் இன்னொரு காமனான சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசியா இருக்கும், வாமிட்டிங் இருக்கும், ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, அதாவது ரொம்ப பிரைட் லைட்ஸ்க்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. கொஞ்சம் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகும். அதே மாதிரி ஸ்மெல் சென்சிட்டிவிட்டியும் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம் இருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் இருந்தாலோ மைக்ரெயின் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேறஸ் இது எதுவுமே வந்து நம்மளுக்கு நார்மல் ஹெட்டேக்கில் இருக்காது. ரொம்ப கண்டினியூஸாக ஹெட்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா அக்கேஷ்னலாக தேர் மைட் பி சம் வாமிட்டிங், பட் எப்போவுமே காமனாக வந்து நார்மல் ஹெட்டேக்கில் வந்து இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவு வி டிஃப்ரென்ஷியேட் நார்மல் அண்ட் மைக்ரெயின் ஹெட்டேக். ஸோ டு கன்க்ளூட், மைக்ரெயின் இஸ் நாட் ஜஸ்ட் நார்மல் ஹெட்டேக், இட்ஸ் மச் சீரியஸ் இஷ்யூ தேன் தட். மைக்ரெயின் ஹெட்டேக்கில் நம்ம பிரெயின் அண்ட் பாடியில் என்ன மேம் நடக்குது? இப்போ மைக்ரெயின் ஹெட்டேக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தேர் இஸ் சம்திங் கோயிங் ஆன் வித் யர் நர்வ்ஸ். ஆக்சுவலி எஸ்பெஷலி வந்து உங்களுடைய ட்ரைஜெமினல் நர்வ் தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. இமேஜின் யூ ஹேவ் அ ட்ரிகர், அது என்ன வேணால் இருக்கலாம். ஒரு ட்ரிகர் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய ட்ரைஜெமினல் நர்வ் வந்து ரொம்பவே ஆக்டிவேட் ஆகிடும். இதில் தெர் இஸ் சம் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் தட் இஸ் பீங் ரிலீஸ்ட், எஸ்பெஷலி சிஜிஜிபின்னு சொல்லுவோம், கால்சிட்டோனின் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட். இது வந்து ரிலீஸ் ஆகும்பொழுது இட் ட்ரிகர்ஸ் யுவர் பெயின் பாத்வேஸ் டு யுவர் பிரெயின். அங்கேருந்து திருப்பி யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் த பெயின். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் மைக்ரெயின் அட்டாக் ஆர் மைக்ரெயின் பெயின் இஸ் ஆக்சுவலி ஸ்டார்டிங். மைக்ரெயினில் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது மேம்? மைக்ரெயினில் வந்து முக்கியமாக நான் சொல்கிறது 2 டைப்ஸ் சொல்லுவேன், ரொம்ப காமனாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மைக்ரெயின் வித்தவுட் ஆரா. இதில் வந்து உங்களுக்கு ஹெடேக் இருக்கும், நாசியா, வாமிட்டிங் எல்லாமே இருக்கும், லைட் சென்சிட்டிவிட்டி, ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி, சவுண்ட் சென்சிட்டிவிட்டி, இது எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய மைக்ரெயின் சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும். செகண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மைக்ரெயின் வித் ஆரா. இதில் என்னென்னா ஒரு ப்ரெலூட் மாதிரி, ஒரு படம் போடுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி, ஆக்சுவல் மைக்ரெயின் அட்டாக்கு முன்னாடி you will start seeing some changes in your body. So for example சொல்லணும்னா you will start feeling dizzy, blind spots இருக்கும், and you will start seeing some figures in the air. So இந்த மாதிரி சின்ன சின்ன symptoms இருக்கும்பொழுது it's an indication that there is a migraine attack
தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு. இது வந்து மைக்ரைன் வித் ஆரா அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் டைப் எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் கால்ட் மென்ஸ்ட்ரல் மைக்ரைன். விமென்க்கு வந்து பீரியட்ஸ் வரப்போகுது இல்லை டியூரிங் பீரியட்ஸ் அவங்களுக்கு வர மைக்ரைனுக்கு பேர் இட்ஸ் கால்ட் மென்ஸ்ட்ரல் மைக்ரைன். இதில் வந்து இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த்தாக எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் கால்ட் வெஸ்டிபுலர் மைக்ரைன். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தலை சுத்தல் நிறையா இருக்கும், கைண்ட் ஆஃப் வெர்டிகோ அந்த சிம்டம் மாதிரி இருக்கும். லாஸ் ஆஃப் பேலன்ஸ் இருக்கும், அதாவது கண்ணை மூடி நின்னோம் அப்படின்னா அப்படியே நம்மளை யாரோ தள்ளுற மாதிரி ஃபீல் ஆகும். நெக் ஸ்டிஃப்னஸ் இருக்கும், மோஷன் சிக்னஸ் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் வெஸ்டிபுலர் மைக்ரைன். நெக்ஸ்ட் வந்து ஆக்யுலர் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் யூ வில் ஹேவ் டெம்பரரி விஷன் லாஸ் எய்தர் இன் ஒன் ஐ ஆர் போத் ஐஸ் இருக்கலாம், பிளரிங் ஆஃப் ஐஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஐ இரிட்டேஷன் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் கால்ட் ஆக்யுலர் மைக்ரைன். ஸோ மைக்ரைனை இன்னொரு விதமாக கிளாஸிஃபை பண்ணும்போது தே ஆக்சுவலி 2 டைப்ஸ். ஒன்று வந்து அக்யூட் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரீசெண்டாக டெவலப் ஆச்சு, இப்போ தான் ஒரு 1 வீக்கா இல்லை 1 மந்த்தாக எனக்கு வந்து தலைவலிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து இட் கம்ஸ் அண்டர் அக்யூட் மைக்ரைன். க்ரானிக் மைக்ரைன் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் 10 to 15 எபிசோட்ஸ் இருக்கும் அண்ட் கண்டினியூஸ்லி ஃபார் 3 months இதே மாதிரி இருக்குது அப்படின்னா இட்ஸ் கால்ட் க்ரானிக் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரைன் ஹெட்டேக் ஏன் எப்போதுமே ஒன் சைடடாகவே இருக்குங்க? மைக்ரைன் ஹெட்டேக் ஏன் ஜென்ரலாகவே ஒன் சைடடாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரைஜெமினல் நர்வ் ஆக்டிவேஷன் சொன்னோம் இல்லையா, இது ஜென்ரலாகவே ஒன் சைடில் தான் நடக்கும். இட் டசன்ட் ஹேப்பன் ஆன் போத் சைட்ஸ், இட் இஸ் ஏசிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலிமா பார்த்தோன்னா நம்மளுக்கு எந்த சைடு அஃபெக்ட் ஆகிருக்கோ, அந்த நர்வ் அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த சைடுக்கு மட்டும்தான் சிக்னல்ஸ் போகும் அண்ட் யூ வில் ஹாவ் பெயின் ஒன்லி ஆன் ஒன் சைடு. அபவுட் 40 to 60% ஆஃப் மைக்ரைன் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஒன் சைடட் ஹெட்டேக் தான். பட் அந்த ஒன் சைடட் அப்படிங்கிறது இட் கேன் சேஞ்ச். அது ஒரே சைடு தான் கான்ஸ்டண்ட்டாக வலிக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சமயம் அது ரைட் சைடில் இருக்கலாம், சில சமயம் அது லெஃப்ட் சைடு இருக்கலாம். சில பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த ஹெட் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மைக்ரைனில், எஸ்பெஷலி இந்த பேக் ஆஃப் த ஹெட் வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் 2-3 காசஸ் கம்பைண்டாக இருக்கும்பொழுது அந்த மாதிரியும் வந்து மைக்ரைன் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த மைக்ரைன் அட்டாக்ஸ் வரப்போ ஏன் மேம் அந்த பர்சன் வந்துட்டு நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்சேஷன் ஃபீல் பண்ணுறாங்க? ஸோ மைக்ரைனில் நம்மளுக்கு ஆல்ரெடி நர்வ் இன்வால்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அது கூடவே சேர்ந்து சில சென்டர்ஸ் ஆஃப் த பிரெயினும் வந்து அஃபெக்ட் ஆகும். பர்டிகுலராக பார்த்தோன்னா பிரெயின் ஸ்டெம்மில் தான் வந்து நம்மளுக்கு நாசியா அண்ட் வாமிட்டிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுனால தான் யூ வில் ஹேவ் சேஞ்சஸ். அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கோட கோ எக்ஸிஸ்டிங் சிம்டமாகவே நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் கண்டிப்பாக இருக்கும். ஹைப்போதலாமஸும் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால பார்த்தோன்னா நம்மளுடைய அப்பிடைட் அண்ட் டைஜஷனில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மைக்ரைனால் அஃபெக்ட் ஆகிருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ரேண்டமாக எனக்கு இன்றைக்கி ரொம்ப பசிச்சுது, ரொம்ப சிவியர் ஹங்கர் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி இன்டைஜஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிறதுக்கான ரீசனும் வந்து நம்மளுடைய ஹைப்போதலாமஸ் அஃபெக்ட் ஆகுது. என்னதான் நம்ம மைக்ரைன் வந்து ஒரு நர்வ்ஸ் ஆர் பிரெயின் ரிலேட்டட் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொன்னாலுமே தேர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப் வித் யோர் கட் ஆல்சோ. கட்டில் வந்து 90% செரோட்டோனின் கட்டில் தான் செக்ரீட் ஆகுது. அது அஃபெக்ட் ஆகும் பொழுது டிஸ்பயாசிஸ் இல்லை லீக்கி கட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு செரோட்டோனின் கம்மியாக செக்ரீட் ஆகும். செரோட்டோனின் கம்மியாச்சு அப்படின்னா நம்மளுடைய பெயின் சென்சிட்டிவிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை யுவர் ஹெட்டேக்ஸ் ஆர் அக்கம்பனிட் பை நாசியா அண்ட் வாமிட்டிங். ஸோ இது கூடவே சேர்ந்து மைக்ரைன் பேஷண்ட்ஸில் பார்த்தோன்னா கேஸ்ட்ரிக் எம்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதனால் பார்த்தோன்னா மைக்ரைன் அட்டாக் போது ஆக்சுவல் அந்த பெயின் இருக்கும்பொழுது மோஸ்ட் பீப்புளுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணாது, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும்பொழுது அவங்க டேப்லெட் எடுத்தாலுமே அந்த டேப்லெட் எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்லோ கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாகவே ஸ்ட்ரெஸ் இருக்கிறப்ப மைக்ரைன் ட்ரிகர் ஆகுன்றது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் முடிஞ்சக்கப்புறமும் வந்துட்டு மைக்ரைன் பெயின் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏன் மேம்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ்னால மைக்ரைன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ காமனஸ்ட் ட்ரிகர் அப்படின்னே சொல்லலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கும்பொழுது நம்ம பாடியில் கார்டிசால், அட்ரினலின் இது எல்லாமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். இது நம்மளுடைய ஹெச்பி ஆக்சிஸ் அஃபெக்ட் பண்ணும். அது மூலிமா நம்மளுக்கு மைக்ரைன் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா மைக்ரைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இட்ஸ் கால் லெட் டவுன் மைக்ரைன் ஒரு வீக்கெண்ட் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, எக்ஸாம் எழுதும்போதும் சரி அந்த மைக்ரைன் இருக்காது. பட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க தெரியுமா, அப்போ வந்து மைக்ரைன் ட்ரிகர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டில் ஹையாக இருக்கக்கூடிய அந்த கார்டிசால், அட்ரினலின் இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இது அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே அப்படியே ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். இந்த சடன் சேஞ்ச் வந்து உங்களுக்கு மைக்ரைனை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட்டில் வந்து இந்த அட்ரினலின் ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு டேஞ்சரில் இருக்கோம் அப்படின்னா
அந்த சமயம் நம்ம பாடியில் பெயினோ அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஈவெண்ட் அந்த டேஞ்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து அக்ரவேட்டடாக தெரியும். இந்த சிமிலர் கான்செப்ட் நம்மளுக்கு மைக்ரைனும் அதே மாதிரி தான் அஃபெக்ட் ஆகும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸில் நம்ம ஒழுங்காக சாப்பிட்ருக்க மாட்டோம், ஒழுங்காக தூங்கியிருக்க மாட்டோம், ஒழுங்காக தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், நிறையா காஃபி குடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் முடிஞ்ச உடனே இது எல்லாம் கிளப் ஆகி நம்மளுக்கு அது அக்ரவேட்டட் சிம்டமாகவும் வெளியில் தெரியும். தட் இஸ் வை அந்த ஸ்ட்ரெஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து மைக்ரைன் அட்டாக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரீசன் அதுதான். மேம், இப்போ நம்ம சரியாக தண்ணி குடிக்கல, சாப்பிடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு ஹெட்டேக் வரும். அந்த ஹெட்டேக்கும் மைக்ரைன் ஹெட்டேக்கும் ஒன்று தானே? இது ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்கும். பட் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ராப்பராக நீங்கள் சாப்பிட்டீங்க, தண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹெட்டேக் ரிலீவ் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ நார்மல் ஹெட்டேக். பட் மைக்ரைனில் அது ஒன்ஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் ரன் இட்ஸ் கோர்ஸ் அண்ட் தென் ஒன்லி இட் வில் செட்டில் டவுன். ஸோ அப்போ நம்ம மைக்ரைன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். மைக்ரைன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் மைக்ரைன் அஃபெக்ட் ஆகுதோ அவங்களோட பிரெயின் வந்து இட் லவ்ஸ் ரொட்டீன். இந்த டைமுக்கு சாப்பிட்றணும், இந்த டைமுக்கு தூங்கணும், இந்த டைம் நம்ம தண்ணி குடிக்கணும், இந்த டைம் ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த டைம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டீனில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஹெட்டேக் வந்து ட்ரிகர் ஆகாது. பட் அன்பிரெடிக்டபிலிட்டி, இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன், என்னால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக லஞ்சு சாப்பிட்டேன், இன்றைக்கி ஒர்க்னால என்னால் ப்ராப்பராக தண்ணி குடிக்க முடியல, இல்லை ஒர்க் அவுட் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு 2-3 இடம் போக வேண்டியதாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப அன்பிரெடிக்டபிளாக உங்கள் டே இருக்கும்பொழுது இட் வில் டெஃபினெட்லி ட்ரிகர் யோர் மைக்ரைன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் ப்ராப்பர் மீல் டைமிங்ஸ், ப்ராப்பர் ஹைட்ரேஷனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஸ்லீப் ஸ்கெடியூல் வந்து ஒரே டைம் தூங்கி ஒரே டைம் எந்திரிக்கிறது இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இப்போ பேரண்ட்ஸ்க்கு மைக்ரைன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க சில்ட்ரனுக்கும் அது வருமா? ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் தான் மைக்ரைன் அட்டாக்ஸில். சப்போஸ் ஒரு பேரண்ட்டுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த கிட்டுக்கு வர்றதுக்கு 50 to 60% சான்சஸ் இருக்குது. வேறஸ் இப்போ 2 பேரண்ட்டுக்குமே மைக்ரைன் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 75 to 80% கண்டிப்பாக அந்த கிட்டுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நான் எல்லா கண்டிஷனுக்குமே சொல்கிற மாதிரி தான் நம்ம ஜெனட்டிக்ஸ், நம்ம ஹெரிடிட்ரி அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ லோடட் கன். நம்ம லைஃப் ஸ்டைல் தான் அதோட ட்ரிகர்னு சொல்லலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா அந்த கண்டிஷன் நம்மளுக்கு வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம டைப்ஸில் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் மைக்ரைன் பார்த்தோம். அப்போ கம்பேரிட்டிவ்லி மென்னை விட விமெனுக்கு தான் வந்துட்டு மைக்ரைன் அதிகமாக எஃபெக்ட் பண்ணுதா? ஆமாம், ஜென்ரலாகவே மென்னை விட விமென் ஆர் மோர் அஃபெக்டட் பை மைக்ரைன் அப்படின்னே சொல்லலாம். பர்டிகுலர்லி டியூரிங் தேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இப்போ பீரியட்ஸ்க்கு முன்னாடியாக இருக்கட்டும், பீரியட்ஸ் அப்போது சில பேருக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து இட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன். ஜென்ரலாக பீரியட்ஸ் இனிஷியேட் ஆக போகுது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸில் ட்ராப் இருக்கும். ஸோ இது மூலியமாக பார்த்தோன்னா நம்மளுக்கு செரட்டோனின் லெவல்ஸ் அஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய பெயின் சென்சிட்டிவிட்டி டிஃபர் ஆகும், சிஜிஜிபி சொன்னோம் இல்லையா, அதுவுமே வந்து இன்க்ரீஸ்டாக வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அரவுண்ட் த டைம் ஆஃப் பீரியட்ஸ் விமென்க்கு வந்து மைக்ரைன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது கூடவே சேர்ந்து மென்ஸ்ட்ரல் பெயின் காஸ் பண்ணுது இல்லையா, ப்ராஸ்டாக்லாண்டின் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அது இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிற பெயின் இன்னும் கொஞ்சம் அக்ரவேட்டடாகவும் தெரியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. 10 years பிலோவாக இருக்க சில்ட்ரன்ஸ்க்கும் வந்துட்டு மைக்ரைன் அஃபெக்ட் பண்ணுமா மேம்? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன பசங்களுக்குமே வந்து மைக்ரைன் ஹெட்டேக்ஸ் இருக்குது. இவங்களுக்கு இந்த ஹெட்டேக் எப்படி ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒன் சைடடாக இருக்கும், சில பேருக்கு வந்து பைலேட்ரலாக இருக்கும், சில பேர் வந்து இந்த பெரைட்டல் ரீஜன் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சைட் ஆஃப் த ஹெட்ஸில் வந்து ரொம்பவே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே சேர்ந்து இன்டைஜஷன் இஷ்யூஸ், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. ஜென்ரலாக இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்கு மைக்ரைன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல், அதாவது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, எல்லாமே பண்ணிட்டோம், எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இட் குட் பி மைக்ரைன். இது ஜென்ரலாக நம்ம வந்து அப்டாமினல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே காமனாக இருக்கக்கூடியது அப்டாமினல் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மைக்ரைன் அட்டாக் வந்து முடிஞ்சக்கப்புறமும் எக்ஸாஸ்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, அது ஏன் மேம்? இது வந்து ஒரு காமனஸ்ட் கண்டிஷன். எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா அதான் பெயின் சரியாயிருச்சுல, இதுக்கு மேலே என்ன அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி மைக்ரைன் அட்டாக்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 4 ஸ்டேஜஸில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரோட்ரோம் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த ட்ரிகரிங் ஸ்டேஜ் சொல்லலாம். இப்போ நீங்கள் ப்ராப்பராக சாப்பிடல, தண்ணி குடிக்கல, இல்லை தூங்காமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ட்ரிகரிங் ஸ்டேஜ் வந்து நம்ம ப்ரோட்ரோம் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஆரா ஸ்டேஜ். இதில் உங்கள் பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி நெக் வந்து ஸ்டிஃப் ஆகிறது, இல்லை ஒரு மாதிரி தலை சுற்றுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறது ஆரா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல்
பெயின் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரைன் அட்டாக் ஆகி அந்த பெயின் இருக்கிற ஸ்டேஜ் வந்து 3rd ஸ்டேஜ். 4th ஸ்டேஜ் வந்து போஸ்ட்ரோமல் ஸ்டேஜ். இது வந்து ஆஃப்டர் த பெயின் இஸ் சப்சைடட். இது வந்து எப்படி ஒரு ஆல்கஹாலிக்கு ஒரு ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஒரு மைக்ரைன் ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். இட் லாஸ்ட் அப் டு 2 to 3 days வரைக்குமே இந்த கண்டிஷன் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் ஃபேஸில் வந்து என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்கும். ஒரு மாதிரி எக்ஸாஸ்டடாக, எனர்ஜியே இல்லை, சுத்தமாக ட்ரெயினான ஒரு ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. பிரெயின் ஃபாக் இருக்கும், ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த லாஸ்ட் ஸ்டேஜில். இதனால தான் நம்மளுக்கு அந்த பெயின் சரியாக போனதுக்கு அப்புறமும் நம்மளால் நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு ரிட்டர்ன் ஆக முடியாததுக்கான காரணம். இதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா, மைக்ரைன் வந்து ஒரு சைக்ளோன், ஒரு புயல் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு புயல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கரையை கடந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து உடனே நார்மல்சி ரிட்டர்ன் ஆயிருமா? அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கும் மழை பெஞ்சதுனால, இல்லை மரம் விழுந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1 or 2 days ஆகும். சேம் வே நம்ம பிரெயின் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 days டைம் எடுத்துக்கும். அதனால தான் அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கப்புறமே யூ ஸ்டில் ஃபீல் டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட். மைக்ரைனை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் மஸ்டா மேம்? மைக்ரைன் இஸ் மோஸ்ட்லி வந்து கிளினிக்கலாக நம்ம டயக்னோஸ் பண்ணுற ஒரு கண்டிஷன். இதுக்கு வந்து சிடி எம்ஆர்ஐ தேவை கிடையாது. பட் ரொம்ப சிவியராக எனக்கு ஹெட்டேக் இருக்குது, எப்போ நான் வந்து சிடி ஆர் எம்ஆர்ஐக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்னூப் அப்படிங்கிற ஒரு நிமோனிக்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். எஸ் அப்படிங்கிறது சிம்டம்ஸ் வைஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கணும், ஹெட்டேக்கோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக ஃபீவர் இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி நம்மளுக்கு கேன்சர் இருந்திருக்கலாம், இல்லை சடன் வெயிட் லாஸ் இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் நம்ம சிடிஎம்ஆர்ஐ போகலாம். என் அப்படின்னா நியூராலஜிக்கல் டெஃபிசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏதாவது கை காலில் வந்து வீக்னஸ் இருக்கலாம், இல்லை ஸ்பீச்சில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்சோ, பேசுகிறதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறதுனால நம்ம சிடிஎம்ஆர்ஐ போகலாம். ஓ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்மளுக்கு வந்து ஆன்செட் ரொம்ப சடனாக இருக்கும்போது, திடீர்னு ரொம்ப சிவியராக பெயின் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னும் போது நம்ம சிடிஎம்ஆர்ஐ போகலாம். இன்னொரு ஓ வந்து ஓல்டேஜ். ஒரு 50 வயசுக்கு மேலே புதுசாக எனக்கு ஹெட்டேக் ஸ்டார்ட் ஆகுது, இத்தனை நாள் எனக்கு ஹெட்டேக் இருந்ததே இல்லை ஆனால் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலும் நம்ம சிடிஎம்ஆர்ஐ போகலாம். லாஸ்ட்டாக பி அப்படிங்கிறது பேட்டர்ன் சேஞ்ச். ப்ராக்ரெசிவாக வந்து ரொம்ப சிவியர் ஆகிட்டே போகுது உங்களுடைய மைக்ரைன் இல்லை ஹெட்டேக் அப்படின்னா, அப்போ வந்து யூ நீட் சிடி ஆர் எம்ஆர்ஐ. மைக்ரைனை பர்மனெண்ட்டாக கியூர் பண்ண முடியுமா? ஸோ மைக்ரைன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் அனதர் க்ரானிக் லைஃப் ஸ்டைல் கண்டிஷன் தான் சொல்லுவேன். ஜஸ்ட் லைக் டயபெட்டிஸ், ஆஸ்துமா, ஹைப்பர்டென்ஷன், இந்த மாதிரி கண்டிஷன் மாதிரி தான் மைக்ரைனும். அந்த பெயினை மட்டும் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும். நம்மளுடைய ஃபுட்டு, ஹைட்ரேஷன், ஸ்லீப்பு, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், ஹார்மோன், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மைக்ரைன் வந்து சரியாயிடும். ஸோ மைக்ரைனை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டாக்ஸ் ஆகுதோ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம குறைக்க முடியும். பெயின் இன்டென்சிட்டியை குறைக்க முடியும். ரொம்ப சிவியராக இருக்கிற பெயினை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணுறது மூலியமாகவே நம்ம லாங் டேர்முக்கு நம்மளால் ரிலீஃப் ப்ரொவைட் பண்ண முடியும். மைக்ரைனுக்கு எப்போவுமே பெயின் கில்லர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, அது மட்டும் தான் ஒரே ஆப்ஷனாக மேம்? எனக்கு இப்போ இந்த பெயின் ரொம்ப இன்டாலரபிளாக இருக்குது, இல்லை ஒரு 3-4 days கண்டினியூஸாக எனக்கு பெயின் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் பெயின் கில்லர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பெயின் ஸ்டார்ட் ஆனோடனே ஒரு பெயின் கில்லர் எடுத்து போட்டுருவாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுறது இட் கேன் ஆக்சுவலி ஹார்ம் யுவர் பாடி. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பெயின் கில்லர்ஸ் ரெகுலராக எப்போல்லாம் பெயின் இருக்கோ அப்போ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம கண்டிஷனை இன்னும் வேர்சன் தான் ஆகும். இது வந்து மெடிகேஷன் இன்டியூஸ்ட் மைக்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கண்டிஷன் இன்னும் வேர்சன் ஆகிட்டே தான் போகும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப சிவியராக பெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயின் டைமில் நிறைய பேர் வந்து ஹாட் ஃபுட் பாத் எடுக்க சொல்லுவாங்க. ஜென்ரலாக அதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் ஃபுட் பாத் ட்ரை பண்ணலாம். லைக் இப்போ வந்து ஒரு 3 minutesக்கு வந்து நீங்கள் வார்ம் வாட்டரில் கால் வச்சுட்டு ஒரு 30 secondsக்கு வந்து கோல்டு வாட்டரில் கால் வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 times பண்ணும்போது அந்த பெயின் இருக்கும் பொழுதே அந்த பெயின் வந்து சப்சைட் ஆகிறத நம்ம நல்லா ஃபீல் பண்ண முடியும். பெயின் கில்லர்ஸ்க்கு டேரெக்டாக நம்ம போகாமல் இந்த மாதிரி நேச்சுரல் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு அது அப்புறம் சப்சைட் ஆகலை அப்படின்னா அப்போ நீங்கள் பெயின் கில்லர்ஸ் போகிறது இட் இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். மைக்ரைனை நம்ம நேச்சுரோபதி அண்ட் அக்யூபஞ்சர் கான்செப்டில் எப்படி பார்க்குறோம்? நேச்சுரோபதி படி பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண அதே லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் தான் எங்கேயுமே காஸ். லைக் ரெகுலர் மீல் டைமிங்ஸ் மெயின்டைன் பண்ணல, ப்ராப்பராக ஸ்லீப் இல்லை, எக்ஸசைஸ் இல்லை, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் இட் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். பட் அட் த சேம் டைம் நம்ம அக்யூபங்க்சர் கான்செப்ட் படி பார்த்தோன்னா இங்கே வந்து லிவர் எனர்ஜி தான் மெயினாக அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ லிவர் யாங் ரைஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு மைக்ரைன் அட்டாக்ஸ் வரும். இது மோஸ்ட்லி நம்ம பார்த்தோன்னா எமோஷனல்
சப்ரெஷனாக இருக்கலாம், இல்லை வந்து அன்ரிசால்வ்டு ஸ்ட்ரெஸ், அதாவது ஒரு சொல்யூஷனுக்கு வர முடியல, எனக்கு மைண்டில் அது கான்ஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் அதை அட்ரஸ் பண்ணாமல் இருந்தாலும் பேக் ஆஃப் த மைண்டில் அது ஆல்ரெடி ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் லிவர் எனர்ஜி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். லிவர் எனர்ஜி அஃபெக்ட் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த சீ ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த ஃப்ளோ ப்ராப்பராக இல்லை அப்படின் போதே உங்களுக்கு ஹெட்டேக் வந்து ஈஸியாக வந்துடும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃபுட்டு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ரொம்ப ஃப்ரைடு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, ஜங்க் ஃபுட் நிறையா சாப்பிட்றது, ஸ்வீட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரி சாப்பிட்றதுனாலையும் நம்மளுடைய ஸ்ப்ளீன் எனர்ஜி வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அது அஃபெக்ட் ஆச்சுனாலும் நம்ம டைஜஷன் கட் மூலியமாக அகெயின் நம்மளுக்கு மைக்ரைன் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. நேச்சுரோபதியில் மைக்ரைனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா மேம்? கண்டிப்பாக இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அக்யூட் அட்டாக்ல வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் ஃபுட் பாத் எடுக்கலாம். கேஸ்டர் ஆயில் பேக் நல்லா ஒர்க் ஆகும். நீங்கள் அப்டமனில் வந்து கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு ஃபெர்மெண்டேஷன் பேக் வச்சு ஒரு 30 to 40 minutes நீங்கள் வீக்லி 3 or 4 times வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மைக்ரைன் அட்டாக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃப்ரீக்வன்சி வந்து நல்லாவே குறையும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் அண்ட் யோகா ட்ரை பண்ணலாம். ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் ரெகுலேட் ஆகும். மெடிடேஷன் அண்ட் பிராணாயாமா பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ப்ரீதிங் ரெகுலேட் ஆகும். பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இது மூலியமாகவும் நம்மளால் மைக்ரைன் அட்டாக்ஸை வந்து குறைக்க முடியும். ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே அட்லீஸ்ட் ஒரு 15 minutes நம்ம வந்து சன்லைட்க்கு எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா அப்போது நம்மளுடைய அட்டாக்ஸ் வந்து கம்மியாகிறது நம்ம பார்க்கலாம். ரொம்ப காமனாக சொல்லக்கூடிய ட்ரிகரிங் ஃபுட்ஸ் லைக் சாக்லேட், கர்ட், ஃப்ரைடு ஃபுட்ஸு, ஸோ இந்த மாதிரி சில ஃபுட்ஸை வந்து நம்ம ஜென்ரலாகவே மைக்ரைன் பேஷண்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. பட் அந்த மாதிரி ஜென்ரல் அவாய்டன்ஸ்க்கு போகாமல் உங்களுக்கு எது ட்ரிகர் ஆகுதோ அதை கண்டுபிடிச்சி அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மிச்ச ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் பெட்டராக இருக்கும். டயட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் ரெகுலராக எடுத்துக்க ட்ரை பண்ணணும். லைக் கர்ட், பட்டர் மில்க்கு, இல்லை வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற அந்த பழைய சாதம், இந்த மாதிரி ஃபுட்ஸை ரெகுலராக எடுத்துக்கலாம். ரெண்டாவதாக ஜூஸஸ் லைக் ஆரஞ்ச் ஜூஸோ சாத்துக்குடி ஜூஸ், இது ரெண்டு மெயினாக நீங்கள் ஆல்டர்னேட் டேஸில் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்தோன்னா மெஜாரிட்டி ஆஃப் மைக்ரைன் பார்த்திங்கன்னா மெக்னீஷியம் டெஃபிஷியன்சினால இருக்கும். ஸோ மெக்னீஷியம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பனானா, ஆல்மண்ட்ஸு, செசமி சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இந்த மாதிரி ஃபுட்ஸை உங்கள் ரெகுலர் டயட்டில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கும் பொழுதும் மைக்ரைன் அட்டாக்ஸ் வந்து கம்மியாகும். அடுத்து பார்த்தோன்னா அக்யூபங்க்சர். ஸோ லிவர் எனர்ஜியை காம் டவுன் பண்ணுறதுக்கு அக்யூபங்க்சர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது கூட சேர்ந்து நம்ம யோகா பண்ணும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக பார்த்தோன்னா அரோமா தெரப்பியும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலர்லி மைக்ரைன் கண்டிஷனில் பார்த்தோன்னா பெப்பர்மெண்ட் ஆயில், இதை நீங்கள் வந்து டேரெக்டாக இன்ஹேல் பண்ணுறதுக்குமே யூஸ் பண்ணலாம். இல்லைனா பெப்பர்மெண்ட் ஆயில் வச்சு ஒரு ஹெட் மசாஜ், ஒரு பேக் மசாஜ் அந்த மாதிரி எடுக்கும்பொழுதும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். மைக்ரைன் பற்றி கிளியர் இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மைக்ரைன் வெறும் ஹெட்டேக் கிடையாது, அது நம்ம பிரெயினோட அலாம் சிஸ்டம் ஓவர்லோட் ஆகிற ஒரு கண்டிஷன். இதில் கட்டு, பிரெயின், நர்வ்ஸ் இது எல்லாமே இன்வால்வ் ஆகியிருக்கு. ஸோ இதை நார்மல் ஹெட்டேக்காக ட்ரீட் பண்ணாமல் ப்ராப்பர் அட்டென்ஷன் கொடுத்து ட்ரீட் பண்ணுறப்ப லாங் லாஸ்டிங் ரிலீஃப் இருக்கும். மைக்ரைனால் சஃபர் ஆகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களுடைய டவுட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன் பர்சன் கன்சல்டேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.